உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்துல, அதாவது மாசி 24ஆம் தேதி என்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவேனா இந்த மாதத்தில், குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதலில் பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது சூரியன், அந்த சூரியன் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். அப்போ இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறீர்களோ, அல்லது வேலையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும். அதாவது ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான உங்க வயதுக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சனி பகவானும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நீங்க வேலையில இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலையில ஒரு குடைச்சலும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 100% ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர் சொல்றார், நான் வேலை வாங்கி தரேன், நீங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த மாதிரியான உறுதிமொழி கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்கக்கூடாது. 100% அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகுதான் நீங்க மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா சூரியன் தன்னுடைய வீட்டை, 10ஆம் வீட்டை, சூரிய சிம்ம மனையை பார்க்கக்கூடிய செயல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்க வேலைக்குத்தான் நான் போவேன், நான் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற உறுதியான மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறு உங்களுடைய செயல்கள் ஈடேறக்கூடிய வகையில தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் 6ஆம்
இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக அந்த தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை. அப்ப தனத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கிறது. அப்போ உங்களுடைய வாக்கு பலிதமாகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவர்கள் இப்போ உங்க பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள், வாக்கினால் நடக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதாவது தன்னுடைய பேச்சு, தன்னுடைய அறிவின் மூலமாக செயல்படக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும். உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உச்ச பலத்தோட இருக்க போகிறார். அது முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப ராசிநாதன் பலு பெற்றாலே நம்ம எதையும் செய்யலாம், எதையும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். அப்போ யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும், அதாவது யாருக்காவது பணத்தை கொடுத்து ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா அந்த கடனை நீங்க கட்ட வேண்டிய அந்த விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஸோ அந்த விஷயத்தில், ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். என 6ஆம் இடம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கு. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு டாக்குமெண்ட், ஸோ இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு வாங்கினா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இடத்த வாங்கினீங்களா, எல்லாம் மற்ற விஷயங்கள் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய இடத்தை காமிச்சு அதில் சிக்கலை ஏற்படுத்தி விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்காரே, அப்போ குழந்தைகளினுடைய நலனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு உங்க மனதில் இருக்கும். அப்படி கிடையாது. ராகு, குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. என்ன, வெளிநாட்டு அந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியில போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள், ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரியான வெளியே அனுப்பி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். இப்போ படிச்சுட்டு நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். கடன்கள் கிடைக்கும், சுப கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது கடன் கிடைக்குமான நிச்சயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதனால டிராவல் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அல்லது 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை, பிஆர், அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்கள் இப்போ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறது. என குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும். அந்த மாற்றங்கள் எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை. பூர்வீகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அப்பாவின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இல்லை அப்பாவுடைய தொழிலை எடுத்து நடத்தி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அப்பாவுடைய தொழிலில் நடத்தி வருகின்றவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள்,
அதுவும் குறிப்பாக வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லவைகள், நல்ல செய்திகள், குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது. கேது 11ஆம் இடத்தில் இருப்பது, அதாவது இந்த பாவ கிரகங்கள், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அது கன்னி மனையில் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அளவு கடந்த ஞானத்தை தரும். அதாவது உள்ளுணர்வு சக்தி என்பது அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே தோணும், இது நல்லது, இது கெட்டது, இதை செய்தால் நல்லது அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இந்த மாதம் மிகுதியாக இருக்கும். அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு நடக்கப் போவது இல்லைங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்க ராசிநாதன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று, அதாவது உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முருகர் கோயிலை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்கள் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.